Welcome to Sparks Academy. Civil engineering பத்தி ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு. என்னன்னு தெரியுமா? Hi, good evening. ஸோ அதோடு சேர்ந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்டும் இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, சிவில் இன்ஜினியர்ஸ் பில்ட் த நேஷன், அதுதான். ஓகே, சிவில் இன்ஜினியர்ஸ் பில்ட் தி நேஷன். ஸோ அப்போ உங்கள் ரோல் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் கண்ட்ரியை பில்ட் பண்ணுறதுக்கும் கூட தான், இல்லையா? இப்போ ரோடு ஒர்க், பிரிட்ஜ், பில்டிங்ஸ், வாட்டர் சப்ளை, ஸோ இது மாதிரி உங்களோட ரோல் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சிவில் இன்ஜினியர்ஸ் பில்ட் த நேஷன் சொன்ன கோட்லாம் ஓகே தான். பட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபியூச்சரை வந்து நம்ம பில்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கோம். பட் ரிமெம்பர் ஒன் திங், சக்ஸஸ் நெவர் கம்ஸ் ஈஸி. ஆனால் ஹார்ட் ஒர்க்கோட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ளஸ் டிசிப்ளின் இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா தான் சக்ஸஸ். ஓகே, நீங்க இப்போ கரெக்டான டைமுக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் இந்த கோர்ஸ்ல. இந்த ஜேர்னி சிம்பிள் இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் டெஸ்டினேஷன் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும்? நர்வஸா இருக்கா? ஓகே, டோன்ட் வரி, நம்ம கிளாஸ் வந்து சூப்பர் ஃபன்னா ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்து கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணுங்க த்ரூ அவுட் த ஜேர்னி. ஓகே, ஸோ டெய்லி கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. கிளாஸில் ஆக்டிவாக இருங்க. ரிவிஷன் பண்ணுறதை மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? டெஸ்ட் சீரீஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. இங்கே உங்கள் எஃபோர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நான் வந்து மென்டார் தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் கிளாஸில் வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸுங்கிறது எப்படின்னா, இப்போ நான் ஒரு 20 பேஜஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் மேக் பண்ணுவீங்க. ஃபைனலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் நோட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட் வந்து உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சிம்பிளாக 1 பேஜுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தடில் நிறையா படிங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஸ்டடீஸ் டெக்னிக்காக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற அந்த போர்ஷனை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேவும் ரிவைஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக நடத்தி இருக்கிறது என்ன அப்படிங்கிறத ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே வாங்க. அது மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 செக்ஷன் ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன கிளாஸ் எடுத்தோமோ அது வந்து டெஸ்ட் நடக்கும், இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்ல நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வீக்லி ஒன்ஸ் நீங்க உங்களோட ராங் கொஷின்ஸ், ராங் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் வீக் சப்ஜெக்ட் அண்ட் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட். நீங்க வந்துட்டு எதுல வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. தட் ஒன் இஸ் பொமோடோரோ டெக்னிக். உங்கள சில பேருக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கலாம். யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பாப்போம். ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ 25+, ஓகே ஓகே சார், உங்களுக்கு தெரியுங்களா? ஓகே, 25+ மெத்தட் தான் வந்து பொமோடோரோ டெக்னிக். ஸோ இது என்னன்னா, இந்த மெத்தட்ல நம்ம படிக்கிறப்ப வந்து ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது என்ன 25+5 மெத்தட் அப்படின்னா, ஒரு 25 மினிட்ஸ் நீங்க படிக்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்றீங்க? ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அகெயின் ஒரு 25 மினிட்ஸ் படிக்கிறீங்க. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இதே மாதிரி இத வந்துட்டு ஒரு 4 டைம்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ் வந்துரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க படிக்கிறப்போ, அந்த 100 மினிட்ஸ் அதாவது அந்த 25 மினிட்ஸ் வந்து 4 டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு ஒரு 15 மினிட்ஸோ, ஒரு 20 மினிட்ஸோ ஒரு பெரிய பிரேக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்க இப்போ வந்து ஒரு கோல அச்சீவ் பண்ணணும்னா, நெறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அத எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க படிக்கிறதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ சோஷியல் மீடியால இல்ல நீங்க அதிகமா மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா, அத வந்து குறைச்சுக்கோங்க. சோஷியல் மீடியால அதிகமா எதுலலாம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிடுங்க. இல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன நமக்கு தடையா இருக்குதோ, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயான பிளேஸ வந்து சூஸ் பண்ணுங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போதும் சரி, இல்ல நீங்க அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எப்படி படிக்கணும்? கிளாஸ்ல எப்படி இருக்கணும்? ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தட் இஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தா தான், நம்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ நெறைய பேர் வந்து தூங்காம, கண்ணு முழிச்சு, டே அண்ட் நைட் அப்படியே விடாம படிப்பாங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் வேண்டாம். நமக்கு இருக்கிற அந்த 24 ஹவர்ஸ்ல எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அழகா நமக்கு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இந்த ஷெட்யூல் வந்து போட்டிருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே, அந்த குறிப்பிட்ட அந்த மந்த்க்குள்ள நம்மளோட அந்த ஜர்னில நம்ம ஃபுல்லாவே அந்த போர்ஷன் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். நல்ல ஸ்ட்ராங்கா ஆயிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் டயட் எடுத்துக்கோங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் நெறைய அவாய்ட் பண்ணுங்க. நெறைய ஹை புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸா எடுத்துக்கோங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் வந்துட்டு சொல்றேன். ஓகேயா? அதே மாதிரி தண்ணி அதிகமா எடுத்துக்கோங்க. உடம்ப வந்துட்டு டிஹைட்ரே அ ஹைட்ர ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் வெப்பன் ஒண்ணு இருக்கு. தட் இஸ் ஸ்லீப்பிங். தூங்குறத வந்து நம்ம எப்பவுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த டைம வந்து தூங்குற டைம்ல இந்த வேலை செய்யலாம், அந்த வேலை செய்யலாம், அப்ப படிக்கலாம், அப்ப படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 7 to 8 ஹார்ஸ் ஆவது தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நல்லா தூங்குனீங்கன்னா, மெமரி பவர் நல்ல மெமரி அ ம பவர் வந்து இன்கிரீஸ் ஆகும். கன்சாலிடேட் ஆகும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மூட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கும். நம்ம தூங்கலன்னா வந்துட்டு ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஒரு மாரி இரிட்டேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு நல்ல தூக்கம் தேவை. அது மாதிரி டெய்லி ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து ஏதோ ஒரு எக்ஸர்சைஸோ, இல்ல யோகாவோ, இல்ல டான்ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு பாசிட்டிவ் திங்கிங் இருங்க. நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் வந்து விஷுவலா நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி, நீங்க வந்துட்டு ஒரு ஏஇ ஆயிட்டீங்க. உங்களோட அஃபிஷியலா உங்களோட நேம் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாமே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ 1 இயர் ஹார்ட் பண்ணீங்கன்னா, லைஃப் டைம் கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டியும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஜர்னி வந்து சிம்பிள் இல்ல. பட் டெஸ்டினேஷன் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்ல? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபுல் எனர்ஜியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நம்ம இந்த வைபோட கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க்ஸ் கேரண்டீட் பேட்ச் உங்க பேட்ச் நேம். ஓகே. ஸோ இங்க ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த இமேஜ்ல என்ன இருக்கு? விச் ஸ்டெப்
ஹாவ் யூ ரீச்டு டுடே? ஸோ இதுல நீங்க எந்த ஸ்டெப்ல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ அந்த இமேஜ்ல ஒவ்வொருத்தரா ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஒருத்தர் வந்து ஏறிட்டாரு மேல. ஓகே, சூப்பர். ஸ்ரீதரன், ஐ வாண்ட் டு டூ இட். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் மேல டாப்க்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. நீங்க இன்னையிலேருந்தே ஃபோக்கஸ்டா ட்ரை பண்ணீங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, சூப்பர் சுகன்யா. ஐ வாண்ட் டு டூ இட். வெரி குட். ஐ வில் டூ இட். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகே, எல்லாரோட முயற்சிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. நீங்க எந்த டவுட்னாலுமே நீங்க எனக்கு மெசேஜ் சாட் பண்ணலாம். உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 10 யூனிட்ஸ்லயும் ஒரு யூனிட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் நான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். 20 கொஸ்டின்ஸ் வந்து அதோட வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ 20னா 20 பிளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸை வந்து பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்கிரீட் பார்ப்போம். ஸோ அடுத்து ஸ்டீல் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் பார்ப்போம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் அண்ட் சேஃப்டி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல மெட்டீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், சாண்ட், அக்ரிகேட்ஸ், சிமெண்ட், டிம்பர், ரீசைக்கிள்டு மாடர்ன் மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்ன? இப்போ பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிக்ஸோட வாட்டர் அப்சர்ப்ஷன் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், அதோட எஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ ஸ்டோன்ஸ், சாண்ட், அக்ரிகேட்ஸ், ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் அண்ட் டியூரபிலிட்டி வந்து பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிமெண்ட்ல வந்துட்டு ஃபைனஸ், செட்டிங் டைம், அப்புறம் அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். டிம்பர்ல வந்து மாய்ஸ்சர், டிஃபெக்ட்ஸ், டியூரபிலிட்டி அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ், ரீசைக்கிள்ட் அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ்ல கிளாஸ், ஃபைபர், ஸோ இதை பத்தியோட அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை கவர் பண்ணி அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங்ஸ் பார்ப்போம். டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், ஃபிளக்சுரல் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி பார்ப்போம். மிக்ஸ் டிசைன்ல சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் அந்த ரேஷியோஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் அட்மிக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கபிலிட்டி, செட்டிங் கண்ட்ரோல் அதை பார்ப்போம். அதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் கான்கிரீட் வந்து பார்ப்போம். ஸோ செல்ஃப் காம்பேக்டிங் கான்கிரீட் வந்து கான்கிரீட்டோட ஒரு டைப் இல்லையா? ஸோ இது வைப்ரேட் பண்ணாம எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து
பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீல்ல வந்துட்டு ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், டக்டைல், வெல்டட், போல்டன் ஜாயின்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ்ல வந்து ஸ்டோன் மேசன்ரி, பிரிக் மேசன்ரி. ஸோ ஸ்டோன் அண்ட் பிரிக் மேசன்ரி பார்த்தீங்கன்னா ரபிள், ஆஷ்லார், அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ், ஸோ அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்சிசி அண்ட் பிளாக் மேசன்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்ட் பிரிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், அதில் வந்துட்டு மிக்சர்ஸ், கிரெயின்ஸ், ஹாய்ஸ்ட், ஸ்கஃபோல்டிங், ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் பில்டிங் பைலாஸ்ல வந்து அதோட செட் பேக்ஸ், ஓப்பன் ஸ்பேஸ், அந்த மாதிரி லாஸ்லாம் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து டெவலப்மெண்ட் ஓகே பிராக்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுல என்ன ரெகுலேஷன்ஸ்ல வந்துட்டு இந்த லாஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸோ அதை வந்து பார்ப்போம். ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஃபயர் சேஃப்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த அலாம், அப்புறம் எக்ஸிட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது, அப்புறம் ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல், ஸோ அதை பத்தி பார்ப்போம். லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன்ல வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெண்டுமே பார்ப்போம். நெக்ஸ்ட் அக்கோஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் அண்ட் சவுண்ட் இன்சுலேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து 20 கொஸ்டின்ஸ். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். இப்ப நான் இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1ல மட்டும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை வந்து நான் இங்க வந்து டீடைல்டா போட்டிருக்கேன். யூனிட் 1ல மட்டும்தான் இது. ஓகேவா? இப்போ வந்து 2025ல பாத்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 24ல வந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 22ல 19 கொஸ்டின், 19ல 21 கொஸ்டின், 18ல 21 கொஸ்டின்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாபிக் வந்து பிரிக். ஸோ இந்த பிரிக்ல மட்டும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லயும் 1 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இப்ப இந்த ஒரே ஒரு கொஸ்டின்காக நம்ம வந்துட்டு இந்த டாபிக்கை நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் சில இதுல வந்துட்டு 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பாக்குறதுக்கு வந்து நமக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோம், ஒரு மார்க் நமக்கு போச்சுன்னா நமக்கு ரேங்க் வந்து போகும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு எது படிக்கிறதுனாலும் இன்டெப்தா படிக்கணும். கடைசி வரைக்கும் வந்துட்டு கான்ஃபிடன்ஸை விடவே கூடாது. ஓகே, ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செங்கல் இல்லையா? ஸோ நம்ம இங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட் தான். ஏன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வந்து எல்லாருமே இந்த மெட்டீரியல்ஸ் இதோட தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்டை பத்தி, ஒரு பர்சனோட நம்ம பழக போறோம், ஃப்ரெண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற மெட்டீரியல்ஸை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுனால ஒரு மெட்டீரியலை பத்தியும் இன்டெப்தா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பிரிக் பார்க்க போறோம். ஸோ பிரிக் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் தானே பிரிக்கு. ஸோ பிரிக்கோட ஷேப் எப்படி இருக்கும்? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் இருக்கும். ஓகேவா? கலர் எப்படி இருக்கும்? ஒரு ரெட்டிஷ் கலர்ல வந்து இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் brick is a small rectangular block generally made of clay. ஸோ இது எப்படி இதோட பேசிக் இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா clay தான். ஓகேவா, கிளேல வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. ஃப்ளை ஆஷ், கான்கிரீட் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ், இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. அதோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம யூசேஜை பொறுத்து நம்ம மெட்டீரியல்ஸை வந்து ஆட் பண்ணி பிரிக்கோட டைப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதர் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் யூனிட் தான் வந்து பிரிக். ஓகே, ஸோ இது ஒரு பேசிக் பில்டிங் யூனிட் தான். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 mm by 90 mm by 90 mm. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ இது வந்து வித்தவுட் மார்டர்ல இருக்கிறப்போ இந்த சைஸ், வித் மார்டர்ல இருக்கும்போது ஒரு 10 mm வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். இந்த 10 mmங்கிறது என்ன, மார்டர் நம்ம சேர்க்கும் போது, மார்டர்னா என்ன, சிமெண்ட் பிளஸ் சாண்ட் தானே மார்டர். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு 10 mm இன்க்ரீஸ் ஆகுறது தான் வித் மார்டர், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ பிரிக்கை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, பிரிக்கை வந்து கிளாசிஃபிகேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து, வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு பிரிக்கை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ், செகண்ட் கிளாஸ் பிரிக், தேர்ட் கிளாஸ் அண்ட் ஃபோர்த் கிளாஸ். ஸோ ஒரு பிரிக்லையும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான், குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பிரிக்கை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குங்கிறது என்னன்னா ஹை குவாலிட்டி பர்ன் கிளே பிரிக். ஹை குவாலிட்டி, இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், குட் குவாலிட்டியில இருக்கும். பர்ன்ட் கிளே, ஹை குவாலிட்டி பர்ன் கிளே பிரிக்ஸ்னா என்னன்னா கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ்ல அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் அதோட பர்ன் பண்ற அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வெல் ஷேப்ல வந்துட்டு அந்த ரெக்டாங்குலர் ஷேப்னா அந்த ஷேப்ல வந்து இருக்கும். அதோட கலர், அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டா நல்லா இருக்கும். ஓகேவா, தே ஆர் வெல் ஷேப்டு, யூனிஃபார்ம், ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளா இருக்கும். நெக்ஸ்ட் சைஸ் அண்ட் ஷேப், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். சைஸ் அண்ட் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடுலர் சைஸ். இப்போ நம்ம பிரிக்னா ஒரு சைஸ் நான் இங்க மேல சொன்னேன் இல்லையா, ஓகே, நான் இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரிக்கு இருக்கும். ஓகே, அதோட ஷேப் வந்து ரெக்டாங்குலர் ஷேப் வித் ஷார்ப் எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சர்ஃபேஸ் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். கலர் வந்து ஈவனா எல்லா இடமுமே ஒரே கலராகவே இருக்கும். கலர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்காது. எந்த கிராக்கோ இல்லை பேச்சஸோ பிளாக் ஸ்பாட்ஸோ எதுவுமே இல்லாம பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா, அதோட சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா should not be less than 10.5 megapascal. ஸோ யூனிட் வந்து மாறி மாறி கேட்பாங்க. ஸோ அதனால ஒரே மாதிரி யூனிட் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் இங்க மெகா பாஸ்கல்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10.5 நியூட்டன் பர் ஸ்கொயர் மில்லிமீட்டர். ஓகேவா, ஸோ ஆஸ் பர் பிஐஎஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா 14 மெகா பாஸ்கல். ஓகே, மேக்சிமம் வந்துட்டு இது வரைக்கும் ரீச் ஆகலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்ல அந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். கம்ப்ரெசிவ் டெஸ்டிங் மிஷின்ல தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூக்கு ஷுட் நாட் பி லெஸ் தென் திஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் பிரிக்ஸுக்குமே வந்து அதோட ஸ்ட்ரென்த், அப்பியரன்ஸ், கலர், ஸோ இது எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அதனால அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்கலாம். வாட்டர் அப்சார்ப்ஷனோட
பெர்சன்டேஜ் வந்து கேட்கலாம். ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு 12 to 15% வந்து இருக்கும். ஓகேவா? ஆஃப் இட்ஸ் ட்ரை வெயிட் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் இமர்ஷன் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை வெயிட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் பிரிக்கை வந்து 24 ஹவர்ஸ் வந்து வாட்டர்ல சோக் பண்ணி வச்சுட்டு அகெயின் அதோட வெயிட் எடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ட்ரை வெயிட்டுக்கும் அந்த சோக் பண்ண அந்த பிரிக்கோட வெயிட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு ஸோ இதோட வெயிட் வந்து இவ்வளோ இருக்கணும். ஸோ ஆஸ் பர் பிஐஎஸ் இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20%க்கு வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சவுண்ட்னஸ் டெஸ்ட். சவுண்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா when two bricks are struck together. ஸோ ரெண்டு கல் எடுத்து நம்ம தேய்ச்சி பார்க்குறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ரிங்கிங் சவுண்ட் ஒரு சவுண்டு நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா தட் இஸ் சவுண்ட்னஸ் டெஸ்ட் இஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிங் சவுண்டு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட். BIS ஃபுல் ஃபார்ம் தானே? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பா. நம்ம ஐஎஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்றோம்ல அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ளோரசன்ஸ் வந்து நில் ஆர் ஸ்லைட். எஃப்ளோரசன்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ பிரிக்ல வந்துட்டு ஒரு ஒயிட் சால்ட் டெபாசிட் ஒரு ஒயிட்டா ஒரு பவுடர் ஃபார்ம்ல வந்துட்டு சால்ட் டெபாசிட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு எஃப்ளோரசன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ப்ரொபோர்ஷன்ல சம் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து அதுல வந்து இருக்கும். சிலிக்கா, அலுமினா, மெக்னீஷியா. ஸோ அந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து வேரி ஆகிறப்போ நமக்கு வந்து இங்க எஃப்ளோரசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பத்தி நம்ம டீடைல்டா எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்ல வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எஃப்ளோரசன்ஸ் வந்து நில்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்க வந்துட்டு த்ரோட் த பிரிக் வந்து யூனிஃபார்ம் ரெட்டிஷ் கலர்ல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா cannot be scratched with ஈஸிலி வித் எ ஃபிங்கர் நெயில். நம்ம ஒரு கல்லை எடுத்து நம்மளோட நெகத்தால இப்படி சுரண்டும் போது வந்துட்டு அங்க எந்த ஸ்கிராச்சஸும் ஃபார்ம் ஆகாது. ஸோ எந்த பவுடர் ஃபார்ம்ல எதுவுமே வந்துட்டு நமக்கு வெளில வராது. ஓகேவா? ஸோ ஸ்கிராச் ஆகாம இருந்துச்சுனாலே அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் தான். சாரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ராக். ஃப்ராக்ங்கிறது என்னன்னா பிரிக் இருக்கு இல்லையா? ஸோ பிரிக்ல இந்த போர்ஷனுக்கு பேர் தான் ஃப்ராக். இந்த போர்ஷனுக்கு பேரு தான் ஃப்ராக். ஸோ வந்து பிரிக்ல சம் டெப்த்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ ஃப்ராகுங்கிறத இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ரெஷன் வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட டெப்த் வந்து 1 to 2 சென்டிமீட்டர். ஸோ இங்க வந்து 10 to 20 mm இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ டெப்த்ல வந்து அந்த ஃப்ராக் இருக்கும். ஸோ ஃப்ராக் ஏன் நம்ம வந்துட்டு பிரிக்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க? ஏன் வந்துட்டு அந்த ரெக்டாங்குலர் பிளாக் வந்து ஒரே மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பாவே இருக்கலாமே, ஏன் அதுல இன்சைட்ல ஃப்ராக் வந்து போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரிக் மேசன்ரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து லே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரிக் லே பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த பிரிக்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த பிரிக்கோட டாப் சர்ஃபேஸ் வந்து இங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ராக் வந்து இங்க இருக்கும். ஓகேயா? இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல மார்ட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த பிரிக்குக்கு இடையில ஒரு நல்ல வந்து மார்ட்டர் கிரிப் வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ நல்ல பைண்ட் ஆகும். நல்ல ஒரு மார்ட்டர் பாண்ட் வந்து நல்லா பெட்டரா இருக்கும். நல்ல ஸ்ட்ரென்த் வந்து அங்க கிடைக்கும். நல்ல கிரிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பிடிச்சுக்கும். ஸோ இந்த 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 ஜாயிண்ட் வந்து பாருங்க, இங்கேயும் வந்து மார்ட்டர் ஃபில் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் இந்த ஃப்ராக்லயும் வந்துட்டு மார்ட்டர் ஃபில் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்காக ஃப்ராக் வந்து போடுறாங்க. இது வந்து பெட்டர் மார்ட்டர் பாண்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரர்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த பிரிக் தயாரிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஏதாவது ஒரு அவங்களோட நேமோ இல்ல ஏதோ ஒரு லெட்டர்ஸோ ஏதாவது அந்த இடத்துல வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சிருப்பாங்க. இப்ப நான் இங்க காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இமேஜ்ல உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க என்ன போட்டிருக்கு? ஆர்கேபின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க பிராண்டோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃப்ராக்ல வந்துட்டு அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைடன்ஸ் ஃபார் லேயிங். ஸோ எப்பவுமே வந்துட்டு பிரிக் வந்து நம்ம அந்த ஃப்ராக் இருக்கிற இடம் வந்துட்டு டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம லே பண்ணணும். ஸோ அதுக்காக இதோட சைஸ் வந்து சொல்லிட்டேன் 10 to 20 சென்டிமீட்டர் 10 to 20 mm டீப்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரெக்டாங்குலர்லயும் இருக்கும் இல்ல ஸ்கொயர் ஷேப்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மேட்டர் கிடையாது. இதோட டெப்த் மட்டும்தான் 10 to 20 மில்லிமீட்டருக்குள்ள இருக்கணும். இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹேண்ட் மவுல்டட் பிரிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம கையால அந்த செங்கல் சூளையில எல்லாம் இப்போ நீங்க அவுட்டர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ ஹேண்ட் மேட் பிரிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் இம்ப்ரெஷன் வந்து வச்சிருப்பாங்க. இதுவே வந்து மிஷின் மவுல்டட் பிரிக்ஸ்ல எல்லாம் இருக்காது. ஏன்னா மிஷின் மவுல்டட் பிரிக்ஸ்ல நம்ம வந்து கிளேவெல்லாம் மிஷின்ல போட்டு அது நல்லா பிளெண்ட் ஆகி ஃபைனலா அவுட்புட் வெளில வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன்லாம் எதுவுமே அதுல இருக்காது. ஓகேவா? கரெக்டா அந்த ரெக்டாங்குலர் பிளாக் மட்டும்தான் வெளில வரும். ஸோ நம்ம ஃப்ராகும் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுல ப்ராப்பரா கொடுக்க முடியாது. ஸோ அதனால ஒன்லி ஹேண்ட் மவுல்டட் பிரிக்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ஃப்ராக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மிஷின் மவுல்டட் பிரிக்ஸ் யூஸ்வலி ஹாவ் நோ ஃப்ராக். நான் சொல்லிட்டேன் இல்லையா? மிஷின் மவுல்டட் பிரிக்ல வந்து ஃப்ராக் வந்து இருக்காது. ஓகே. ஸோ பிரிக்கோட இந்த சைடு வந்து ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க. இந்த சைடு விட்த் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபர்தரா பிரிக் மேசன்ரி ஸோ அதுல வந்துட்டு நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிக் எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு மேசன்ரி. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு பிரிக்கோட அப்பியரன்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பிரிக் ஒர்க் வந்து விசிபிளா தெரிகிற இடத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிண்டிங் ஒர்க். ஜாயின்ஸ் ஃபினிஷ்டு ஃபார் அப்பியரன்ஸ். ஸோ இங்க பாருங்க பாயிண்டிங்க்கு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு பிரிக்ல இடையில வந்துட்டு அந்த ஜாயின்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்துட்டு பாயிண்டிங் பண்ணுவாங்க. அந்த அந்த மார்ட்டர் இங்க ஃபில்லிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து பாயிண்டிங் ஒர்க் நடக்கும். அப்பியரன்ஸ் அழகா இருக்கணும். நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணாம பிரிக்கை ஓகே ஓகே இப்ப விசிபிளா இருக்கா? சுகன்யா விசிபிளா இருக்கா? ஜூம் ஆகுதா? ஓகேம்மா. ஸோ இங்க பாருங்க அப்பியரன்ஸ் வந்து நமக்கு இங்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து போடுவாங்க. நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க பிளாஸ்டரிங் பண்ணாம அப்படியே பிரிக் வந்து நமக்கு விசிபிளா தெரியிற மாதிரி அந்த மாசன்ட்ரி ஒர்க்ல இருக்கும் இல்லையா? ஸோ அங்க யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பிரிக்குமே பார்த்தீங்கன்னா ஈவனா ஒரே கலர்ல இருக்கும். எந்த ஒரு கிராக்ஸ் இருக்காது, ஹோல்ஸ் இருக்காது, போர்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் கலர் வந்து ஃபுல்லாவே அந்த பிளாக் ஒயிட் டெபாசிட்ஸ் இருக்காது. பிளாக் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரே யூனிஃபார்மா ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். அதோட ஷேப்பும் டைமென்ஷனும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேவ்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ பேவ்மெண்ட்ஸ்ல வந்துட்டு தெரியுதா, இது ஒரு இமேஜ் தான், பட் இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேவ்மெண்ட்ஸ்ல வந்துட்டு நமக்கு வந்து இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்லாம் எதுவுமே தெரியல இல்லையா. ஸோ இவங்க வந்து பாட்டம்ல வந்துட்டு லே பண்ணியிருப்பாங்க. சில சில இது இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மிஷின் மேட் பிரிக்கா தான் இருக்கும் பேவ்மெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா இப்ப ஹேண்ட்மேட் பிரிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக் வரும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல மேக் பண்றப்போ கண்டிப்பா அதோட டைமென்ஷன்லயும் இல்ல அதோட குவாலிட்டிலயும் வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ மிஷின் மேட் பிரிக்ல தான் இந்த பேவ்மெண்ட் ஒர்க்லாம் இது வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்க நடக்க வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு அப்ராஷன் ரெசிஸ்டன்ட்லாம் வந்துட்டு இதுல பெட்டரா இருக்கும். ஸோ நடக்கும்போது என்ன ஆகும், அதுல வந்துட்டு நம்ம அந்த தேய்மானம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்க வந்துட்டு அந்த பவுடர் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அதெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்றதுனால பேவ்மெண்ட் ஒர்க்குக்கு இது யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்சஸ் நீங்க பில்டிங்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஃப்ளோரிங் அண்ட் பேவிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. லோட் பியரிங் வால்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ச்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்க ஈவனா ஒரே கலர்ல இருக்கு இல்லையா. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து எல்லாருக்கும் புரியுதா? எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகலாமா? ஓ, பாயிண்டிங். பாயிண்டிங்னா ஒண்ணும் இல்லப்பா. நம்ம வந்துட்டு பிரிக் ஒர்க்ல இருங்க வரேன். ஸோ இங்க இந்த ஜாயின்ஸ் கேப் இருக்கு இல்லையா, இந்த மார்ட்டர் ஃபில் பண்ற பிளேஸ் இருக்கு இல்லையா, இங்க மார்ட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, கையாலலாம் அப்படி தேய்ச்சி விடுவாங்க. அந்த சிமெண்ட் மார்ட்டர் இருக்குல்ல, சிமெண்ட் சாண்ட் மார்ட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மார்ட்டர்ல வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு ஷேப்பா இருக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு இது வந்து இந்த பிரிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால் வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் நடக்காத வால். ஓகேவா, பிளாஸ்டரிங் பண்ண மாட்டாங்க. மேல வந்து பூசுற ஒர்க் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அந்த பிரிக்கோட அப்பியரன்ஸ் வந்து நமக்கு விசிபிளா தெரியிற மாதிரி இருக்கிற இடத்துல இந்த இன்பிட்வீன் இந்த மார்ட்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்டும் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும் இல்லையா. வெளியில வந்துட்டு எக்ஸஸா மார்ட்டர் வெளியில இல்லாம, இல்ல உள்ள ரொம்ப ஃபில் ஆகாம, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்ல வந்துட்டு பாயிண்டிங் பண்ணுவாங்க. பாயிண்டிங் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். நல்ல உள்ள கேப் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இல்ல ஃபுல்லாவே இந்த மேல உள்ள பிரிக்குக்கும் கீழே உள்ள பிரிக்குக்கும் ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதுதான் வந்து பாயிண்டிங். இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மார்ட்டர் ஃபில் பண்றதை தான் வந்து பாயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஞான சௌந்தர். ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் பிரிக். செகண்ட் கிளாஸ் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்லி குட் குவாலிட்டி பர்ன் கிளே பிரிக்னு சொல்லலாம். ஸோ மாடரேட்னா இப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் குட் குவாலிட்டி பர்ன் கிளே பிரிக்ஸ் தான். கொஞ்சம் வந்துட்டு அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் லைட்டா வந்து கம்மியாகும். ஓகேவா. தே ஆர் நாட் அஸ் ரெகுலர் ஸ்மூத் ஆர் ஸ்ட்ராங் அஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ்.
இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ் சொன்னோம். நல்ல ஸ்ட்ரென்த் வந்து 10.5 மெகா பாஸ்கல் சொன்னோம். ஸோ அத கம்பேர் பண்ணும்போது, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்டா வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸ்மூத் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் ரஃப்பா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இதுல இருக்கும். யூஸ்ட் இன் பிளேஸஸ் வேர் த சர்ஃபேஸ் இஸ் வில் பி பிளாஸ்டர்ட். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் என்ன சொன்னேன்? பிளாஸ்டரிங் ஒர்க்கே பண்ணாத இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ இங்க வந்து பிளாஸ்டரிங் கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் அப்பியரன்ஸ் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட். ஷேப் அண்ட் அப்பியரன்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டரிங் வந்து கண்டிப்பா இங்க வந்துட்டு பண்ணணும். பண்ற மாதிரி இடத்துல தான் பிரிக் செகண்ட் கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு அதோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்காது. கலரும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கலர்ல இருக்காது. ஸோ அதனால. ஸோ நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் அண்ட் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆர் சம்வாட் ரஃப். மேபி ரஃப்பா இருக்கலாம். ஸ்லைட்டா ரஃப்பா இருக்கலாம். எட்ஜஸ் மே நாட் பி பர்ஃபெக்ட்லி ஷார்ப். அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது. இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா இல்லாம லைட்டா உடைஞ்சிருக்கலாம், இல்ல பெண்டா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஷேப் டைமென்ஷன் வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கலாம். 190 சொன்னாங்க இல்லையா? ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 1 மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இதுல இருக்கும். ஷேப் அண்ட் சைஸ்ல பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் மே வேரி ஸ்லைட்லி பட் நாட் எக்ஸசிவ்லி. ரொம்பலாம் வேரி ஆகாது. ஓகேவா? அப்ராக்சிமேட்லி த ஸ்டாண்டர்ட் பிரிக் சைஸ் சேம் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட சேம் தான். ஆனா எல்லாமே வந்துட்டு ஸ்லைட்டா வேரி ஆயிருக்கும். அவ்வளவுதான். ஓகே. கலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்லி யூனிஃபார்ம் ரெட். நல்லா யூனிஃபார்ம் ரெட்ல இருக்காது. கொஞ்சம் ஃபேரா இருக்கும். மே ஹாவ் ஸ்லைட் பேட்சஸ். அங்கங்க பேட்சஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 7 மெகா பாஸ்கல் இருக்கும். 7 நியூட்டன் பர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் 15 சொன்னேன் இல்லையா? 12 to 15 சொன்னேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 to 20 இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீட் 22% வரைக்கும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகே. எஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா மே ஷோ ஸ்லைட்டா வந்துட்டு ஒயிட் சால்ட் டெபாசிட்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வால்ஸ் தட் வில் பி பிளாஸ்டர்ட். பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ற இடத்துல நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வேர் அப்பியரன்ஸ் டசன்ட் மேட்டர்னா ஃபவுண்டேஷன்ஸ்ல இதை வந்து நம்ம போடலாம். செகண்ட் கிளாஸ் பிரிக். பார்ட்டிஷன் வால், காம்பவுண்ட் வால், டெம்பரவரி ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கெல்லாம் வந்துட்டு செகண்ட் கிளாஸ் பிரிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். பேக்கிங் ஃபார் ஃபேசிங் பிரிக்ஸ் ஆர் டைல்ஸ். ஸோ ஃபேசிங் பிரிக்ஸ் ஆர் டைல்ஸ் அங்கே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கிளாஸ் பிரிக் பார்க்கலாம். தேர்ட் கிளாஸ் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா புவர் குவாலிட்டி பர்ன் கிளே பிரிக். ஸோ புவர் குவாலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்கும். இங்க பாருங்க இதோட குவாலிட்டி வந்து ஸோ இங்க பாருங்க இதோட கலர் வந்து தெரியுது இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ரெட் கலர்ல இருக்கா? இல்ல. ஓகேவா? இது என்ன ஆகும்னா ப்ராப்பரா பர்ன் பண்ணாத ஒரு ஒரு பிரிக் தான் வந்துட்டு தேர்ட் கிளாஸ் பிரிக். ஓகேவா? அந்த ப்ராப்பரா வந்து அந்த டெம்பரேச்சர்ல வந்துட்டு பர்ன்ட் ஆகாம ஹீட் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா அதாவது வேகாவரி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகாம இருக்கிற கல்லு வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக். ஸோ தே ஆர் அன்இவன் அண்டர் பர்ன்ட்னா அண்டர் குக்டுன்னு சொல்லலாம். அண்டர் குக்டு அண்ட் சாஃப்டாவும் இருக்கும். மேக்கிங் தம் எப்போ வந்துட்டு பிரிக் வந்து ஹார்டன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணா மட்டும்தான் வந்து பிரிக் வந்து ஹார்டன் ஆகும்.
ஓகேவா? அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கலர். ஓகேவா? சோ இப்ப இது எதுவுமே இங்க நடக்கல. சரியா ப்ராப்பரா ஹீட் ஆகலன்னா என்ன ஆகும்? ஹார்ட் ஆகாது. அப்ப வந்து என்ன ஆகும்? சாஃப்ட்டா தான் இருக்கும் அந்த பிரெக்கு. ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். கலரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெட்டிஷ் கலர் இருக்காது. நம்ம எப்படி வந்துட்டு மவுல்ட் பண்றோமோ அதே கலர்ல தான் நமக்கு 3rd கிளாஸ் பிரெக் வந்து கிடைக்கும். ஓகேவா? So they are typically ground mold and clamp burnt without strict quality control. இப்போ வந்து கிரவுண்ட் மவுல்டட் இப்ப நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல அந்த செங்கல் சூளை எல்லாம் வந்து பார்த்திருப்போம் இல்லையா? சோ அங்க என்ன பண்ணுவாங்க 3rd கிளாஸ் இப்ப வந்து பிரிக் வந்து மேக் பண்றப்போ சோ அங்க வந்து கரெக்டான டெம்பரேச்சரை வந்து அங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப வந்து நம்ம ட்ரை பண்றோம், காய வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கல்லெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மவுல்டுல வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்லயே வந்துட்டு காய வைப்பாங்க இல்லையா? சோ அந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ட்ரையா இருக்கணும். வெட்டா இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு கீழே இருக்கிற அதே மாய்ஸ்சர் வந்து மேல இருக்கிற அந்த பிரிக்லயும் அப்சர்வ் ஆயிட்டு தான் இருக்கும், சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி கிரவுண்ட் மவுல்டட் பண்றப்போ அங்க வந்து அந்த ப்ராப்பர் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் மெயின்டைன் பண்ணலன்னா நமக்கு இந்த மாதிரி 3rd கிளாஸ் பிரிக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கிளாம்ப் பர்ன்ட். கிளாம்ப்ங்கிறது என்னன்னா ஒரு ஹீட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் அது. இத பத்தி நான் பின்னால வந்துட்டு டீடைல்டா சொல்றேன். சோ இதுல வந்து ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாம இப்போ கிளாம்ப் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஓகேவா? சோ இத சுத்தி வந்து கல்லு வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, இப்படி சென்டர்ல இது மாதிரி பிரிக்க வந்து இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து சென்டர்ல வந்துட்டு அங்க வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சோ இந்த இடம்லாம் வந்துட்டு ஓவர் ஹீட் ஆகும். சோ பின்னாடி உள்ள கல்லெல்லாம் என்ன ஆகும், சரியா ஹீட் ஆகாம இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்த கிளாம்ப் பர்ன்ட்ல வந்து நடக்கும். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி கண்ட்ரோல வந்து ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கரெக்டான டெம்பரேச்சர்ல வந்து ஹீட் பண்ணாததுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா 3rd கிளாஸ் பிரிக் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஷேப் அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் இர்ரெகுலர், நாட் இன் யூனிஃபார்ம் டைமென்ஷன். ஸோ ரஃப் அண்ட் இர்ரெகுலர் சைஸ், இர்ரெகுலர் ஷேப்ல வந்து அது இருக்கும். யூனிஃபார்ம் டைமென்ஷன் அந்த 190 by 90 by 90 அந்த டைமென்ஷன்ல வந்து இருக்காது. டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆர் பேட்லி ஃபார்ம்டு. இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்கு இந்த பிரிக்கோட ஷேப் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிரிக் எடுத்துக்கோங்க, இதோட ஷேப் எப்படி இருக்கு. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த ஷேப் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, கலர் வந்து பாத்தீங்கன்னா லைட் ரெட் டு எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். ஓகே, ஷோயிங் அண்டர் பர்னிங். ஸோ அந்த சரியா பர்ன் ஆகாததுனால என்ன இருக்கும்னா லைட் ரெட்ல இருந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் நம்ம இந்த கிளே கலர்லயே இருக்கும். ஓகேவா? அண்டர் பர்னிங்கிறது நமக்கு அது ஹீட் ஆகல அப்படிங்கறது நமக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 5 மெகா பாஸ்கல், மச் லோயர் தென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் பிரிக்க கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லோவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 25%. ஸோ இந்த மாதிரி வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட், அப்புறம் எஃப்ளோரசன்ஸ், ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? எல்லா கிளாஸ் பிரேக்கும் சொல்றேன். 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் பிரேக்லயும் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட், இந்த மாதிரி வேல்யூலாம் எங்கெங்கெல்லாம் வருதோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. வேல்யூஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் அண்ட் ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிக் பர்ன் டெம்பரேச்சர் வேல்யூ மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். நம்ம வந்து டெஸ்டிங்ல ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு நான் அதை மென்ஷன் பண்ணுவேன். இப்ப ஜஸ்ட் அதோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ இது என்னன்னா
பிரிக்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு தான் இது. நீங்க இதுல ஜஸ்ட் வந்து அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ, அப்புறம் வந்துட்டு அதோட ஷேப் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரைக்கும் இதுல பார்த்தா போதும். டீடைல்டா நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் அண்ட் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் சர்ஃபேஸ் கேன் பி ஸ்க்ராச்டு ஈஸிலி வித் ஃபிங்கர் நைல். ஈஸியாவே வந்துட்டு நம்ம நெகத்தால அப்படி சொரண்டுறப்போ அந்த பிரிக் மேல கண்டிப்பா அங்க வந்துட்டு அவங்க ஒரு சாஃப்ட் பவுடர் ஃபார்ம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். வென் ஸ்ட்ரக் டுகெதர் கிவ்ஸ் எ டல் ஆர் லோ சவுண்ட். 2 கல்ல தேய்க்கிறப்ப அங்க வந்துட்டு சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். நெக்ஸ்ட் எஃப்ளோரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மே ஷோ மாடரேட் டு ஹெவி. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல பாத்தீங்கன்னா நில்லுன்னு பார்த்தோம். செகண்ட் கிளாஸ் பிரிக்ல என்ன பார்த்தோம்? ஸ்லைட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ தேர்ட் கிளாஸ் பிரிக்ல வந்துட்டு மாடரேட்ல இருந்து ஹெவியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒயிட் சால்ட் டெபாசிட்ஸ் வந்து அங்க அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் யூசஸ் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அன்இம்பார்ட்டன்ட் வால்ஸ் வேர் பிளாஸ்டர் இஸ் அப்ளை. அந்த வால் வந்து அவ்வளோ பெருசா இம்பார்ட்டண்டா இல்லாம சீக்கிரம் வந்துட்டு அந்த வாலை ரிமூவ் பண்ணுவாங்க. அது மாதிரி இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸா தான் இது இந்த வால்க்கு இந்த பிரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கிளாஸ் பிரிக் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் கிளாஸ் பிரிக்குங்கிறது ஓவர் பர்ன்ட் கிளே பிரிக்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் கிளாஸ் பிரிக் வந்து அண்டர் பர்ன்ட் கிளே, சரியா ஹீட் ஆகாம இருக்கிறது. ஃபோர்த் கிளாஸ் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா ஹீட் ஆனது தான் ஃபோர்த் கிளாஸ் பிரிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்க, இதை வந்து ஜமா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூஸ்டு when bricks are exposed to excessive heat in a kiln or கிளாம்ப். ஸோ கிளின் ஆர் கிளாம்ப் அப்படிங்கிறது ஒரு ஹீட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் இது. ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆகும்னா ஃபோர்த் கிளாஸ் பிரிக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா ஓவரா அந்த பிரிக்கை வந்து பர்ன் பண்ணிட்டாங்க, ஹீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அதுதான் ஃபோர்த் கிளாஸ் பிரிக். ஸோ நல்லா ஹீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் இல்லையா? இப்ப நம்ம வந்துட்டு சமைக்கும் போதே சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன சமைக்கிற எல்லாமே கருகி போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த பிரிக்கும் வந்துட்டு என்ன ஆயிடும்? பிளாக் ஆயிடும். டார்க் பிரிட்டில், உடஞ்சிரும். இர்ரெகுலர் இன் ஷேப் வந்து மாறிடும். மேக் தம் அன்சூட்டபிள் ஃபார் மேசன்ட்ரி ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளோரிங்க்கு வந்துட்டு ஒரு அக்ரிகேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோடு ஒர்க்குக்கு அக்ரிகேட் அந்த மாதிரி தான் இதை வந்து ஃபோர்த் கிளாஸ் பிரிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க, நல்லா டார்க்கா இருக்கு இல்லையா? அந்த ரெட்டிஷ் கலரே வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அந்த கிளே கலர்ல இருந்து அப்படியே ஒரு மாதிரி டார்க் பிளாக் கலர் அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா டார்க் ப்ளூயிஷ் ஆர் பிளாக் கலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓவர் பர்ன் ஆனதுனால. ஸோ இதோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா வாப்டு ஷேப்ல இருக்கும். இது என்ன ஆகும்னா இப்படி இந்த ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கு இல்லையா அந்த பிரிக்கு. ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா இந்த எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி பல்ஜா இருக்கலாம். ஓகே, பல்ஜாயி இப்படி இருக்கலாம். ஷேப் வந்து இப்படி மாறி இருக்கலாம். ஓகேவா? பெண்டா இருக்கலாம், பல்ஜா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபோர்த் கிளாஸ் பிரிக் தான். ஷேப் வந்து யூனிஃபார்மா இருக்காது. ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹார்டா இருக்கும், பட் பிரிட்டில்ஸ் உடஞ்சிரும். ஓகேவா? ஸ்ட்ரென்த் வந்து அதுல எப்படி இருக்கும்னா ஒரு முழு பிரிக்கா இருக்கிறப்ப அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா அது உடஞ்சிரும். ஆனா அது ஸ்மால் பீசஸா அது புரோக்கன் பீசஸ் வந்து அப்படிதான் யூஸ் பண்ணலாம். அந்த புரோக்கன் பீசஸ்ல நல்ல ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். இது எப்படி பாத்தீங்கன்னா cannot be used as whole brick யூஸ் பண்ண முடியாது. often high in strength as individual piece. the broken pieces வேணா யூஸ் பண்ணலாம். இது வந்து விட்ரிஃபைட்னு சொல்றாங்க. விட்ரிஃபைட்னா என்னன்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? கிளாஸோட நேச்சர் என்ன? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். கிளாஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? ஆனா கீழே போட்டா என்ன ஆகும்? உடஞ்சிரும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த 4th கிளாஸ் பிரிக்கும் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்ளோரசன்ஸ் வந்து இங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாவே இருக்காது. ஓகே. ஏன் அப்படின்னா ஓவரா ஹீட் ஆகும்போது அதுல உள்ள சால்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா அதுவும் வந்துட்டு பர்ன்ட் ஹீட் ஆயிடும். வந்துட்டு பர்ன்ட் ஆகி அந்த இடத்துல ஒயிட் சால்ட் டெபாசிட் எதுவுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. ஓகே. அந்த ஆட் பண்ற அந்த இன்கிரீடியன்ட், அந்த கெமிக்கல் இன்கிரீடியன்ட் வந்துட்டு இங்க பர்ன் ஆகுறதுனால இங்க எஃப்ளோரசன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே. ஸோ இங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி சொன்னதுதான். broken pieces of brick aggregate வந்துட்டு கான்கிரீட் ஃப்ளோர்ஸ்ல, ஃபவுண்டேஷன்ல, ரோட் ஃபவுண்டேஷன்ல, சாயிலிங்க்கு, அப்புறம் சப்பேஸ் ஃபார் கான்கிரீட் ஃப்ளோர்ஸ்க்கு, ஸோ அங்கெல்லாம் இங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹோல் பிரிக்காவே இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் குட் பிரிக் எர்த். ஓகே. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரிக் எர்த் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிரிக்கை மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாயில் தான் வந்து பிரிக் எர்த். ஓகேயா? The brick earth is the soil used for making bricks. நம்ம brick make பண்றதுக்கு யூஸ் பண்ற சாயிலோட நேம் தான் வந்து brick earth. To make good quality bricks, the clay should contain a balanced mix of ingredients. ஒரு good quality bricks நம்ம தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் வந்துட்டு அந்த brick earthல வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ சிலிக்கா பாத்தீங்கன்னா 50 to 60% இருக்கணும். அலுமினா 20 to 30%, lime less than 10%, ferric oxide 7%, magnesia less than 1%, alkalis வந்து less than 10%. ஸோ இந்த பர்சன்டேஜ், இந்த ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்கிரீடியன்ட்டுக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எக்ஸஸ் ஆனிச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், டெஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும். இப்ப நான் இங்க சொன்னேன் இல்லையா, சிலிக்கா வந்து 50 to 60 தான் இருக்கணும். ஸோ இன்கேஸ் அதுல 40 தான் இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அங்க அக்கர் ஆகும். இல்ல நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்கிரீடியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலுமினா எடுத்திருக்கேன். அலுமினாங்கிறது கிளே தான். ஸோ ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் பிளாஸ்டிசிட்டி ஃபார் மவுல்டிங். இப்போ வந்து நம்ம மவுல்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சாயில வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஷேப்காக மவுல்ட் பண்ணுவோம். ஸோ மவுல்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிசிட்டி கிடைக்கும். ஓகேவா? பிளாஸ்டிசிட்டி நல்லா இல்லைன்னா என்ன ஆகும், மவுல்டிங் வந்து சரியா இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்ல இஃப் எக்ஸஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், causes excessive shrinkage and cracking during drying and burning. ஸோ ரெண்டு ப்ராசஸ், ட்ரையிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் நம்ம பிரிக்கை இது மேக் பண்ணும்போது, பர்னிங்னு ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எக்ஸஸ் ஆயிடுச்சு, அலுமினியம் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அங்க வந்து ஷ்ரிங்கேஜ் அண்ட் கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவே டெஃபிஷியண்டா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து மவுல்டிங்ல நல்ல பிளாஸ்டிசிட்டி கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு மவுல்ட், லூஸ் பிளாஸ்டிசிட்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க மவுல்ட் பண்ண முடியாது, பிளாஸ்டிசிட்டி இங்க லூஸ் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் இன்கிரீடியன்ட்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த டேபிளேஷனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. சிலிக்கா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் கிராக்கிங் பார்த்தோம் இல்லையா. சிலிக்காங்கிறது சாண்ட், ப்ரிவென்ட்ஸ் கிராக்கிங், வார்பிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ், கிவ் ஸ்ட்ரென்த். ஸோ கிராக் ஆகுறது, அப்புறம் வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுறது, பெண்ட் ஆகுறது, பல்ஜ் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது, ஷ்ரிங்கேஜ் சுருங்குறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சிலிக்கா தான் வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் தென் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் ஆல்சோ, மேக்ஸ் பிரிக்ஸ் பிரிட்டில் அண்ட் வீக். எக்ஸஸ் ஆனிச்சுன்னா உடஞ்சிரும், வீக் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டிஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா பிரிக்ஸ் வார்ப், அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். லூஸ் ஷேப், வார்ப்னா பெண்ட் ஆகுறது, பல்ஜ் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஷேப் வந்து லூஸ்,
பல்ஜ் ஆகுது அப்படின்னாலே அதோட ஒரிஜினல் டைமென்ஷன்ல இருந்து டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ ஷேப்பும் சேஞ்ச் ஆகும். வைல் பர்ன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அக்கர் ஆகும் டெஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் லைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து கம்பைன்ஸ் வித் சிலிக்கா. சிலிக்காவோட லைம் வந்து கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் சிலிகேட்ஸா மாறும். ஷ்ரிங்கேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ கன்வெர்ட்ஸ் டு குயிக் லைம் ஸ்லேக் அண்ட் கிராக்ஸ் கிராக் பிரிக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்னா குயிக் லைமா மாறிடும். ஓகேவா? இங்க வந்து நார்மலா கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல சேரும் போது சிலிகேட்ஸா மாறிட்டு அங்க ஷ்ரிங்கேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா குயிக் லைமா மாறிட்டு அண்ட் கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்லேக்ஸ்னா என்னன்னா இப்ப பிரிக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லேயரா வந்துட்டு அப்படியே உடஞ்சு வீக் அண்ட் பிரிட்டிலா இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் தான் வந்து பிரிக்கோட கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் தான். திஸ் ஒன்லி கிவ்ஸ் ரெட் கலர். ஹீட் பண்ணும்போது ரெட் கலர் வர்றது வந்து இம்ப்ரூவ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ். இது எக்ஸஸ் ஆனிச்சுன்னா டார்க் ப்ளூ ஆர் பிளாக் கலரா இருக்கும். பிரிட்டில் நேச்சர் அதுல இருக்கும். நெக்ஸ்ட் எஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா எல்லோயிஷா கலர் சேஞ்ச் ஆயிட்டு அது வந்து வீக் பிரிக்ஸா மாறிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்னீஷியா வந்துட்டு இம்பார்ட்ஸ் எல்லோ கலர் வந்து இம்பார்ட் ஆகும். நெக்ஸ்ட் அது ரெடியூஸ் ஷ்ரிங்கேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். எக்ஸஸா இருந்துச்சுன்னா காஸ் எஃப்ளோரசன்ஸ் அண்ட் டிகே. எஃப்ளோரசன்ஸ்னா சொன்ன இல்லையா ஒயிட் சால் டெபாசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா மெக்னீஷியாவால தான். மெக்னீஷியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அங்க எஃப்ளோரசன்ஸ். அப்ப மெக்னீஷியாவோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? லெஸ் தென் 1%. ஸோ இதை விட எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அங்க எஃப்ளோரசன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை விட கம்மியா நடக்குது வந்து மேக் பண்றோம் அப்படின்னா மேக்ஸ் பிரிக் வீக் அண்ட் இர்ரெகுலர். பிரிக் வந்து வீக் ஆயிடும், பிரிட்டில் ஆகும், ஷேப் வந்து இர்ரெகுலரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மேட்டர் ஆர் ஆர்கானிக் இம்பியூரிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்க வந்துட்டு போர்ஸ் வந்து பிரிக்ல வந்து போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஓகேவா? ஹலோ, ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் பிரிக்ல. அப்போ வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடா, பொட்டாஷ், சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி சால்ட்லாம் வந்துட்டு அதுல இருக்கும் போது என்ன ஆகும்னா அங்கேயும் வந்து எஃப்ளோரசன்ஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய ஒயிட் சால்ட் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிளேக்கிங் அந்த ஒரு மாதிரி லேயரா பிரிக்ஸ்ல வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் இம்பியூரிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதோட இந்த செஷனோட டிஸ்கஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. First one is standard size of brick as per IS without mortar. Without mortarல நம்ம என்ன brickோட சைஸ் வந்து பார்த்தோம்?
குட். வித்தவுட் மார்டர்ல 190 by 90 by 90 mm இருக்கும். வெரி குட் சுகன்யா, வெரி குட். ஞான சௌந்தர் நேம் கரெக்டா சொல்றேனா? தயாளன் ராஜு கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் வித் மார்டர்ல என்ன பார்த்தோம்? வித் மார்டர்ல என்ன பார்த்தோம்? ஸோ நீங்களும் ஆக்டிவா இருந்தீங்கன்னா செஷன் வந்து போர் இல்லாம போகும். ஓகே, வித் மார்டர்ல 20 by 100 by 100 பார்த்தோம். ஓகே சூப்பர். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எ ஸ்டாண்டர்ட் பிரிக். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஆவரேஜா ஒரு பிரிக்குக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும்? தெரிஞ்சா ஓகே, தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆன்சர் யாருக்காவது தெரியும்னா நீங்க ரிப்ளை பண்ணலாம். ஓகே, 2.5 to 3.5 மோஸ்ட்லி வந்துட்டு 3 to 3.5 இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். பி, ஆன்சர் பி வந்து ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல வந்துட்டு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் எவ்வளவு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு 10.5 நியூட்டன் பர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இது கிடையாது. 3.5 தான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றது பிளஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம சால்வ் பண்றது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. என்னடா நம்ம நோட்ஸ்ல இப்ப இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதுல இந்த கொஸ்டின் இல்லையே அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. நான் ஃபர்தரா கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா இந்த மெட்டீரியல் மட்டுமே அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டாவும் இல்லாம என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஓகேவா, வெளியில இருந்தும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இதை மட்டுமே அப்படியே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் எக்ஸீட். எவ்வளோ வந்து எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இதோட ஆன்சர் வந்து நம்ம இப்ப பார்த்தோமே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு எவ்வளோ எக்ஸீட் ஆகக்கூடாது? வெரி குட், சி. So water absorption of third class brick should not exceed. Third class brickல எவ்வளோ exceed ஆகக்கூடாது? question number போட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 25% கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு ஃபார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோமா? நோ. சுப்பீரியர் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோமா? டெம்பரவரி ஷெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்க எங்க யூஸ் பண்ணுவோம்? எஸ், ஞானசுந்தர் கரெக்ட். சுப்பீரியர் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். டெம்பரவரி ஷெட்ஸ்க்குலாம் என்னது? லோ குவாலிட்டி பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரோட்ஸ் அண்ட் பேலஸ்ட்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்? ஃபோர்த் கிளாஸ் பிரிக் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஓகேவா?
ஸோ சுப்பீரியர் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கிளாஸ் பிரிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தேர்ட் கிளாஸ் பிரிக்கு தேர்ட் கிளாஸ் பிரிக் எங்க யூஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பா லோட் பியரிங் வால்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. டேம் ப்ரூஃப் கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் எங்க லோவா இருக்குதோ அங்கதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் கிளாஸ் பிரிக்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நிறைய தானே இருக்கு, 25% இருக்கு. ஸோ அதனால இதுவும் நோ. ஓகே, டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ட் ஆஃப் பிரிக் எர்த். பிரிக் எர்த்தோட மெயின் இன்கிரீடியன்ட் வந்து என்ன? எந்த இன்கிரீடியன்ட் வந்து அதிக ப்ரொபோர்ஷன்ல வந்து இருந்துச்சு, அதிக பெர்சன்டேஜ்ல இருந்தது? சிலிக்கா. சி பிரிக் எர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிக் எர்த்னா என்ன சொன்னேன், நம்ம யூஸ் பண்ற சாயில் தான் வந்து பிரிக் எர்த். பிரிக் எர்த்ல வந்து அந்த சாயில் வந்து எப்படி இருக்கணும்? கிளேயா இருக்கணும். கிளே தான் இருக்கு, கிளே சாயில் தான், சாரி கிளே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. கிளே வந்து எதுல இருக்கும்னான்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா தான் வந்து கிளே. ஓகேவா? அலுமினா அப்படிங்கிறது வந்து சாண்ட் தான் அலுமினா. ஸோ கிளே தான் வந்து அதுல மெயின் இன்கிரீடியன்ட். ஓகேயா? ஸோ 10th ஒன் பாத்தீங்கன்னா அலுமினா கண்டென்ட் இன் குட் பிரிக் எர்த் இஸ் 10th கொஸ்டின், 10th ஆன்சர் சொல்லுங்க. So B is the correct answer, 20 to 30%. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இதோட இந்த செஷன் கம்ப்ளீட்மா. ஸோ நெக்ஸ்ட் செஷன் லைவ்ல வந்துட்டு கரெக்டா ஒரு 7:30க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.